அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் பிரபலமான திரு ஏபி முருகானந்தம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நல்லா இருக்கும் சார். அரசியல் விமர்சகர் அப்படின்னும் போது பல்வேறு இதில் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். நிறைய விமர்சனங்களை முன்வைத்து நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ இருக்கிற அரசியல் சூழல், அதிமுக உடைய நிலை, அதை பற்றி உங்கள் கருத்து? தற்போதைய அதிமுகவின் சூழ்நிலை, தற்போதைய அரசியல் சூழ்நிலையை நம் ஆய்வு செய்வதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்தார். ஜெயலலிதா அம்மையார்கள் மறைந்தார். அப்பொழுது அதிமுக மறைந்து விட்டது. எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். அம்மா அவர்கள் அதிமுகவை காப்பாற்றினார்கள். புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவை காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலை நிலைமை திருமதி சசிகலா அம்மையாருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் சிறைக்கு சென்ற பொழுது அதிமுகவும் சென்று விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டார். மீள முடியாது. 11 தோல்வி, 12 தோல்வி, வரும் நாட்களின் தோல்வி, நேற்றும் தோல்வி, இன்றும் தோல்வி, நாளையும் தோல்வி. இந்த தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்யாமல், ஆலோசிக்காமல், தன்னிலையிலே சுய வளர்ச்சிக்காக, சுய புகழ்ச்சிக்காக, தன்னோட சுயநலத்திற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குழி தோண்டி புதைத்து அதிமுகவை பாதுகாத்து வருகிறார். இல்லை, நீங்கள் அதிமுக குழி தோண்டி போச்சுட்டார் சுய காரணத்துக்காகன்றீங்க. வேணாவே வேணாம் டிடிவி தினகரன் என்று புடிவாதமாக இருந்த எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் நாங்களாம் அண்ணன் தம்பிங்க பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லி இணைந்து போட்டிட்டாங்க. ஆமாம். அப்போ அது எப்படி குழி தோண்டி போய்க்கிறாங்க? டிடிவி கடைசி வரைக்கும் வேணான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே சென்னையில் உள்ள தனியார் மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாக அழுத்தம் கொடுத்தார். அதை நேரடியாக பார்த்தவன். அதை அப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி செய்திருந்தால் இன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது ஆட்சிக்கு. இன்றைய தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்காது. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அந்த 2021 தேர்தலில் செய்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது என்று திரு டிடிவி தினகரன் அவர்களை காலத்தின் சூழ்நிலைக்காக, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக கூட்டணியில் சேர்த்தார். அது பயன் அளிக்கவில்லை, பலன் தரவில்லை. காரணம், அதிமுகவும் கரைந்து கொண்டு வந்து விட்டது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கரைந்து கொண்டு வந்து விட்டது. இதனால் கரைந்த இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இரு கட்சிகளும் இப்பொழுது கரைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய சூழ்நிலை. அதிமுகவும் சூழ்நிலை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சூழ்நிலை. சரி, இப்போ அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி, திமுக விட அதிகமாக ஆண்ட கட்சி மக்களை. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கி அதிமுக ஒரு 57 இடம் 47 இடம் ஜெயிச்சு கூட அவங்க பாதி பேர், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ராஜினாமா பண்ணி அங்கே தாவக்க போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆளுமை, ஒரு வசீகர தலைமை இல்லை, ஒரு ஒருங்கிணைந்து அனைவரையும் அரவணைத்து அழைத்து செல்லக்கூடிய பக்குவம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பிரிவினையில் சென்றவர்கள் பலர், திரு STS அவர்களெல்லாம் இருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆனகி பிரிவெல்லாம் ஏற்பட்டது. அதுவெல்லாம் ஒற்றுமையாகி தான் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டது, திரு டிடிவி தினகரன் அவர்களை அன்று ஒதுக்கி வைத்து விட்டது, திரு செங்கோட்டையன் அவர்களை நிராகரித்தது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நிராகரித்தது, திரு வைத்தியலிங்கம் அவர்களை நிராகரித்தது. இப்படி கடந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களோடு ஐவர் அணியில் இருந்தவர்கள் பலர்
கேபி முனுசாமியை தவிர இன்று அதிமுகவில் இல்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் இன்றைய ஆட்சியில் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மேல் சபாநாயகராக அமர்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு ஜேசிடி பிரபாகரன். அதே போன்று முன்னவராக முதன்மை அமைச்சராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பங்களிப்பில் கௌரவமாக இருக்கிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் யார்? இவர்கள் பிரிந்து சென்றதுக்கு காரணம் யார்? எடப்பாடி என்ற ஒரு ஆளுமை, தன்னுடைய வளர்ச்சி, தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், தனக்கு கீழ்தான் எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய சிந்தனையினால் பிரிவு ஏற்பட்டு பிரிந்தவர்களெல்லாம் பாருங்கள். இன்றைய சி.வி. சண்முகம், கே.சி. வீரமணி, அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, ஒரு கட்டத்தில் பிரிந்தார். விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி வேலுமணியெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக தான் தற்பொழுது களத்தில் இருக்கிறார். இப்படி பிரிவினை, ஒரு பிரிந்தவர்களும் ஒரு சமுதாய பின்பு ஒரு பலம் பொருந்திய தொண்டர்களை வைத்திருப்பவர்கள். திரு சி.வி. சண்முகம் வட மாவட்டத்தில் ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர், தொண்டரை வைத்திருக்கிறார். திரு தங்கமணி வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், இப்படி நீங்கள் பட்டியலிட்டிருக்கின்றால் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இப்படி பட்டியலிட்டு சென்றமென்றால் மிகப்பெரிய அளவில் பிரிவினை தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரிவினையை வைத்து எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. 1991 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தார். 96 ஆட்சி முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வந்தார்? திமுக ஆட்சி முடிந்த பிறகு யார் வந்தார்? அதிமுக. அப்பொழுது இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி வர வேண்டும். இதுதான் இங்கே எழுதப்பட்ட சூத்திரம். அது இன்று மாறி இருக்கிறது. காரணம் என்றால் திமுக ஆட்சி செய்ய மறந்து விட்டது, செய்ய தவற விட்டது. அதற்கு அடுத்த வாய்ப்பு யாருக்கு கொடுத்திருக்க வேண்டும்? அதிமுகவிற்கு கொடுத்திருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் குறுகிய காலத்தில் 2 வருடங்கள் கட்சி உருவாக்கி ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானதற்கு விஜய்க்கு காரணம் எடப்பாடி என்கிற ஒரு ஆளுமை தான். விஜயுடைய வெற்றிக்கு முழுக்க காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி என்கிற ஒரு காரணம். ஒன்றுக்கு அடுத்தது 2 இல்லை என்றால் 1, மூன்றாவது ஒருத்தர் வருகிறார் என்றால் அந்த 2 சரியில்லை என்று அர்த்தம். 2 என்பவர், அதாவது திமுகவுக்கு இழப்பு இல்லை, ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சியாக இருந்திருக்கிறார். இன்று எதிர்கட்சியாக இருக்க முடியலை, கொறடாவாக கூட இருக்க முடியவில்லை. அப்படி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒற்றுமையாக பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்திருக்க வேண்டும். இப்பொழுது சேர்க்க முடியாது. திரு வைத்தியலிங்கம் அவர்களோ, திரு தோப்பு வெங்கடாசலம் அவர்களோ, திரு சி.வி. சண்முகம் அவர்களோ, எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ, பழனியப்பனோ, இவர்களெல்லாம் இன்றைக்கு மாற்று இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு பலமாக அடைக்கலம் அடைந்து விட்டார்கள். இப்பொழுது உள்ள இந்த உடைந்த கப்பலை வைத்து கொண்டுதான் பயணம் செய்ய வேண்டும். கப்பல் ஓட்டை கேப்டன் இயக்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் இது முழுகி போகலாம், முழுகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இன்றைய அதிமுக இருக்கிறது. அதே வேளையில் இப்போ பலர் அவர் நீக்கினார், பலர் வேணான்னு போயிட்டாங்க, பலரை கிட்ட கூட சேர்க்கல எடப்பாடி அவர்கள். இத்தனை பேர் நீக்கத்தில் இவங்களை மட்டும் அவர் நீக்காமல் அவங்களோட அனுசரித்து போயிருந்தா கட்சி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஒரு ஆள் சசிகலா அம்மையார் அவர்கள் தான் ஒரு ஆளுமை. காரணம் ஒரு ஆளுமை. அதாவது கூவத்தூரில் முதலமைச்சர் பதவி கொடுத்துவிட்டு ஒரு சிறைக்கு சென்றிருக்கிறார். அவர் சிறையிலிருந்து வந்த பொழுது, அம்மா, சின்னம்மா, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆட்சியை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கட்சியை பார்த்துக் கொள்ளுங்கள். பிரிந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அனைவரையும் ஒற்றுமையாக இருந்து திமுகவை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் அவர்களுடைய சிந்தனையும் அம்மா அவர்களுடைய கொள்கையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் பொதுச் செயலாளர் இருங்கள், நான் ஆட்சியை பார்த்துக் கொள்கிறேன்
அப்படி என்று சொல்லி இருந்தார் என்றால் இந்த பிரிவினை, இந்த தோல்வி வந்து இருக்காது. இதற்கெல்லாம் காரணகர்த்தா உள்ளவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ கட்சி அழிச்சதுக்கு முழு காரணம் அவர் தான். முழு காரணம் இல்லை, முழுமையான காரணம், அனைத்து காரணம், காரணகர்த்தா, ரிஷி மூலம், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அழித்தார், அழித்து கொண்டிருக்கிறார், அழித்தும் கொண்டும் இருப்பார். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அத்தனையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாரணம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் என்னென்னா, கட்சியில் முக்கிய தலைவர்லாம் நீக்கிட்டாங்க, போயிட்டாங்க, இப்படி இருந்தால் கூட தொண்டர்கள் மனநிலை மாறலை அப்படின்னு தான் தோணுது. என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 1.5 கோடி 1 கோடியே 20 லட்சம் வாக்குகள் அப்படியே விழுது. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு. அப்போ தொண்டர்களுடைய மனநிலை வந்து இன்னும் எடப்பாடி அவர்களை தானே பொதுச் செயலராக நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது மாற்று கருத்தல்ல. அனைத்து கட்சிகளிலும் தொண்டர்கள் இருப்பார்கள். திமுகவிலும் ஆட்சி இல்லை என்றாலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவிலும் தொண்டர்கள் பலம் பொருந்திய இவரை விட ஒரு தலைமை இருந்திருந்தால் 35% எடுத்தால் வெற்றி. நான் 34 எடுத்துட்டேன் வெற்றி கொடுங்க என்று சொல்ல முடியாது. 35 எடுத்தால்தான் வெற்றி. அந்த வெற்றியை பெற முடியவில்லை. அதற்கு ஒற்றுமையும் ஒரு ஒருங்கிணைந்த வசீகரமான தலைமையையும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்பொழுதும் இந்த அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி அவர்கள் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை பொதுச் செயலாளர் கூட ஏற்றுக்கொள்ளலாம், அவைத்தலைவராக கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை கூட கொடுத்து அவர் சொல்லுகிற வழியில் சென்றால், வழி நடத்தப்பட்டால் எதிர்காலத்தில் பலம் பொருந்திய அதிமுக, இந்த தொண்டர்கள் பிரியாத இருக்கிறார்கள், நல்ல தலைமை ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது எதிர்காலத்தில். தற்போது உள்ள சூழ்நிலையில் சசிகலா அம்மையார் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, அப்படி ஒரு சூழல் உருவாகி சசிகலா அம்மையாரை இவர் கூப்பிட்றாருன்னு வச்சுப்போம். இப்போ பிரிந்து போனேன் செங்கோட்டையன்லேருந்து ஓபிஎஸ்லேருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரையும் அவங்க அழைப்பு கொடுத்து திரும்பி கட்சியில் சேர்த்தா கூப்பிட்டா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார்கள். அந்த தலைமை இல்லாத காரணத்தினால்தான். நீங்க அமைச்சரா இருக்காரு, எப்படி வருவாரு? சில நபர்கள் வருவார்கள், எம்எல்ஏ இருக்கிறாரு. சில நபர்கள் செங்கோட்டையனோ ஜேசிடி பிரபாகரனோ வைத்தியலிங்கமோ போன்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. சிலர் வருவதற்கு வாய்ப்புள்ள தொண்டர்கள் உற்சாகமாகி விடுவார்கள். பொதுமக்களும் இருக்கிறார்கள். ஆக நல்ல தலைமை சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து விட்டார். ஆக திமுகவுக்கு மாற்றா ஒரு இயக்கம். இப்பொழுது திமுக தாவேகா என்பது மாறி தாவேகா சசிகலா தலைமையில் உள்ள அதிமுகவை உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது காலம். வேணாம்னு சொன்ன டிடிவி கூடயே கூட்டணி வச்சவர் சசிகலா அம்மையாரை கூப்பிட மாட்டாருன்னு நினைச்சுன்றீங்க. கண்டிப்பாக அங்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்லுவார்கள், ஒரு நல்ல வசீகரமான தலைமை தெரியும், தேவை. சசிகலா அம்மையார் அவர்கள் என்ன துரோகம் செய்தார்? உங்களுக்கு உதவி தானே தான் செய்தார். உங்களுக்கு கூவத்தூரில் பதவி கொடுத்து விட்டு தானே சென்றார். நீங்கள் அவர் காலில் தானே விழுந்தீர்கள். தவழ்ந்து போய் சூரியனை பார்த்து டேஸ் குலைக்குது என்று சொன்னீர்கள். அதையெல்லாம் விட்டு அந்த அம்மையாரை ஏற்றுக்கொண்டால் அதிமுக காப்பாற்றப்படலாம். அதையும் அவர் செய்ய மாட்டார். தனக்கான பதவி. கட்சி அழிஞ்சிக்கிட்டு வருது. பாரம்பரியமான கட்சி, புரட்சி தலைவன் சொல்லக்கூடிய அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் பாரம்பரிய கட்சி. கிட்டத்தட்ட திமுக விட அதிக முறை ஆண்ட கட்சி. அப்போ இந்த கட்சி அழியிறத அவர் கண்கூடா பார்த்துட்டு இருக்காரு. அதை ஏன் அழிய வைக்கணும்? அவருக்கு என்ன, அதனால என்ன பயன்? அவருக்கு பதவி சுகம் இல்லை, பதவி வெறி. பொதுச் செயலர் என்ற பதவி வெறி. வசீகரமான தலைமை வந்தால் தான் டம்மியாக்கப்படலாம் என்ற உணர்வு உருவாகலாம். அது என்ன கருத்து என்று அவரிடம் கேட்க வேண்டும். அவர்தான் தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்து ஆலோசனை செய்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவதற்கு பிரிந்து சென்றவர்களெல்லாம் தேர்தலுக்கு முன்பே கூப்பிட்டிருந்தால் இன்றைய வைத்திலிங்கமோ, இன்றைய திரு செங்கோட்டையனோ, இன்றைய திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ மாற்று இயக்கத்திற்கு, மாற்று கட்சிக்கு போயிருக்க மாட்டார்கள். அந்த தவறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
தொடர்ந்து செய்து வருகிறார். அவர் மாற வேண்டும். இப்படி மாறினால் மட்டும்தான் ஒரு பலம் பொருந்திய அதிமுகவை இருக்கும். இல்லை என்றால் திராவிட கழகம், இடதுசாரி கட்சிகள், இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் போன்ற இயக்கங்களை போன்று சிறிய கட்சிகளாக குறுகிவிடும். இவ்வளோ இதாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக தொண்டர்கள் எத்தனை நாள் தான் இருப்பார்கள்? இப்பொழுது பல இடங்களில் தொண்டர்கள், அதிமுக அமமுக தொண்டர்கள் தவேக நோக்கி செல்லுகிறார்கள். மன்னார்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, தற்பொழுது வெற்றி பெற்றுள்ள அமமுகவில் திரு எஸ் காமராஜ் அவர்கள் இன்றைய தவேக ஆதரவாளராக மாறிவிட்டார். அவரோடு பயணித்த பல மாவட்ட செயலாளர்கள், சென்னையில் மிக பலம் பொருந்திய தீநகர் தொகுதி திரு கலைராஜன் அதிமுகவில் இருந்தவர், பாலகங்கா, இப்படி பலர், முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு போன்றவர்களெல்லாம் அதிமுகவை விட்டு தவேக நோக்கி வருவதற்கு காரணம் என்ன? ஆட்சி அல்ல, ஒரு நல்ல தலைமை அங்கு இருக்கிறது. இன்னும் 20 ஆண்டுகளுக்கான தலைமை அந்த தவேகால் இருக்கிறது. வசீகரமான தலைமை, பொதுமக்கள் விரும்பக்கூடிய தலைமை. அப்படிப்பட்ட தலைமையை திரு விஜய் அவர்கள் தவேகாவில் வைத்திருக்கிறார். அதனால் அதை நோக்கி செல்லுகிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அதிமுக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிகபட்சமாக தவேகாவு தான் செல்லுவார்கள். அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில். அப்போ தவேகா அதிமுகவின் மறு வருஷன் சொல்லிக்கலாம். பெரும்பாலானவர் அங்கே தானே இருக்காங்க. அப்போ மறு வெர்ஷனுங்கிறத விட ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு திரைப்படத்துறையிலிருந்து ஒரு எளிய மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக அவர் தன்னை பரிணாமம் செய்து கொண்டு நேர்மையான முறையில் ஊழல் இல்லாத வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நல்ல தலைமைக்காக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் நகர்ந்து செல்வது இயல்பு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கௌரவமாக நடத்துகிறார்கள் தவேகாவில் என்று ஒரு நம்பிக்கையில் செல்லுகிறார்கள். இவர் எடப்பாடி பழனிசாமி கௌரவமாக நடத்தவில்லை. தவேகாவில் கௌரவமாக நடத்தப்படுறாங்களா? கண்டிப்பாக நேர்மையாக நடத்தப்படுகிறார்கள். நேர்மையான முறையில் நடத்தப்படுகிறார்கள். நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எடப்பாடி பழனிசாமி இடம் இருக்கிற அதிமுக கரைந்து இந்த தவேக பக்கம்தான் எதிர்காலத்தில் வரும். உள்ளாட்சி தேர்தலில் பெரிய பின்னடைவு ஏற்படும். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் செயல்படக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் உள்ளாட்சிகளில் கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள்லாம் தவேக நோக்கி செல்லுகிறார்கள். பல இடங்களில் பார்க்கிறோம். நான் டெல்டா பகுதியிலெல்லாம் பல இடங்களுக்கு சென்று வந்தவன். பல இடங்களில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள்லாம் தவேக பக்கம் தாவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு வேற என்ன மாதிரியான அர்த்தம், அதாவது அர்த்தம் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு இதை தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த கட்சியை அடுத்து வளர்க்கறதுக்கும் என்ன மாதிரியான ஐடியாக்கள் அவருக்கு யாராவது சொல்லலாம்ல? ஏங்க இந்த கட்சி பாரம்பரியமான கட்சி, நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லா தலைவர்களும் போயிட்டுருக்காங்க, நீங்கள் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சின்னம்மாவை கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிடக்கூடிய சின்னம்மாவை கூப்பிடுங்க, டிடிவி அவர்களை கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கட்சியில் இணைங்கன்னு யாரும் போய் சொல்கிறதுக்கு யாரும் இல்லையா? அந்த மாதிரி மரியாதைக்குரிய முன்னாள் மாநகர தந்தை திரு சைதை துரைசாமி அவர்கள் பல ஆலோசனைகளை வழங்கினார். அவர் சொன்ன ஆலோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தால் இன்றைய கட்சி உடைந்திருக்காது, பிரிந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதநேயம் கொள்கையில் கொண்ட திரு சைதை துரைசாமி அவர்களையே திரு KP முனுசாமி அவர்களை வைத்து தவறான முறையில் பேட்டி கொடுக்க வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. பலர் இருக்கிறார்கள். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், திரு பொன்னையன், திரு KC பழனிசாமி, திரு சைதை துரைசாமி, திருமதி வளர்மதி, திருமதி கோகுல இந்திரா, பலர், திரு OS மணியன், பலர் இருக்கிறார்கள் இந்த கட்சியில். இவர்களெல்லாம் இடதுசாரி கட்சிகள் பொலிட் பியூரோ என்று ஒன்று இருக்கும். அது போன்று இந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு ஆலோசனை குழு உறுப்பினர்களை அமைப்பை உருவாக்கி
இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் பலம் பெறும். அதே வேளையில் ஆர்வி உதயகுமார் வந்து கடுமையாக பிரிஞ்சு போனவங்கலாம் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அதாவது அது அரசியலில் இயல்பு. இரு இரு இருக்கிற வரை நண்பர்கள், பிரிந்தால் துரோகி எதிரிகள் தான். அவர் சொல்லுவது தன்னை எடப்பாடியிடம் தற்காத்துக் கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் பேசுகிறாரு. அவர்களுக்கெல்லாம் கொள்கை கிடையாது. அவர் இந்த சசிகலா குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவரை உருவாக்கியது யார் என்றால் தீநகர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு விபி கலைராஜன் அவர்கள் தான் அவரை உருவாக்கினார். அவர் தற்காலிக சூழ்நிலை அரசியல்வாதி. அவருக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது. தாவைக்கா போயிடுவாரா? யார் வேண்டுமானாலும் போகலாம், எடப்பாடியை தவிர. எடப்பாடி மகனே தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இப்போ சில முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் எல்லாம், அரசியல் வாரிசுகள் எல்லாம் தாவேக்காவில் சேர்வதாக தூது விட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். எடப்பாடியின் மகன் கூட தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். தனபாலின் மகன் போய் எம்எல்ஏ ஆகிட்டாரு. இந்த தனபால் மாண்புமிகு இந்த அதிமுக வாக்கு குறைந்ததுக்கு காரணம் சொல்லுகிறேன். சசிகலா அம்மையார் அவர்களை ஒதுக்கி வைத்ததினால் முக்குளத்தோர் வாக்கு வரவில்லை. ஓபிஎஸும் சேர்த்து, டிடிவியும் சேர்த்து, இப்பொழுது சேர்ந்திருந்திருக்கலாம் திரு வைத்திலிங்கத்தை சேர்த்து. திரு செங்கோட்டையன் அவர்களை ஒதுக்கி வைத்ததால் கொங்கு ஓட்டு வாக்கு வங்கி. திரு கிருஷ்ணசாமி அவர்களை அதிமுக கூட்டணியில் கொண்டாடாமல் இருந்ததினால் அவர் சார்ந்த சமூக ஓட்டு. திரு முன்னாள் சபாநாயகர் நீங்கள் கூறிய தனபால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால் அவர் சார்ந்த சமூக வாக்கு. பாமக பிரிந்திருந்ததினால் பாமக சார்ந்த சமூக வாக்கு. இப்படி இனம் ஜாதி ரீதியாக வாக்குகளை இழந்து விட்டது. இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவில் கட்டமைப்புக்கு இருந்த வாக்குகள். அவருடைய முன்னாள் சபாநாயகரின் மகன் மிகப்பெரிய அளவில் நல்ல துறையில் நல்ல போர்ட்போலியோவில் கௌரவமாக நடத்தப்படுகிறார் அமைச்சராக. ஒரு முன்னால் சபாநாயகராக நீங்கள் எப்படி மதித்திருக்க வேண்டும்? ஒரு முதலமைச்சருக்கு சபாநாயகர் வந்தால் முதலமைச்சர் எழுந்து வணக்கம் வைத்த பதவியில் இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சபாநாயகர் வந்தாலும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தவரை வைப்பார். நேரடியாக பார்த்தவர்கள். அவரை நீங்கள் மதிக்கவில்லை. அந்த கதை உங்களுக்கு தெரியல, அவர் ஏன் சபாநாயகர் ஆக்குனாங்கன்னு? அது அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு முறை பிரச்சாரம் என்பது நடக்கிற பொழுது அந்த வேட்பாளர் உணவு கொடுப்பார். உணவு பரிமாற ஒரு மண்டபத்திலேயோ ஒரு தென்னந்தோப்புலையோ. இப்போ நம்ம பேசும்போது நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். தனபால் அவர்கள் வந்து ஏன் சபாநாயகராக ஆக்கப்பட்டார், அது காரணம் தெரியுமான்னு உங்களுக்கு கேட்டேன். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து முதலமைச்சராக 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சபாநாயகர் ஆக்கினார். அது எதற்காக? அந்த கதை எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்கள் வாயில கேட்கணும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பிரச்சாரத்துக்கு செல்லுகிற பொழுது ஒரு அன்றைக்கான உணவை ஒரு இடத்தில் வழங்குவார்கள். ஒரு தென்னந்தோப்பிலோ ஒரு தோட்டத்திலோ ஒரு மண்டபத்திலோ. எங்கள் தஞ்சாவூர் பகுதியில் எந்த இடத்தில் வழங்குவார்களோ அனைத்து சமுதாய மக்களும் ஒரு இடத்தில் சாப்பிடுவார்கள். ஒரு நாளும் ஒரு சமுதாய மக்கள்கள் போடுகிற உணவை எந்த பிரிவினை பார்க்கப்படாமலும் சாப்பிடுவார்கள். அருந்துவோம். அவர் யார் எந்த ஜாதி என்றாலும் பார்க்க மாட்டார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர் உணவு கொடுக்கிற பொழுது அந்த பகுதியில் யாரும் சாப்பிடவில்லை. காரணம், இவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியை சேர்ந்த தங்கமணி வேலுமணி ஆதரவாளர்கள் கொங்கு வெள்ளாளர்கள் சாப்பிடவில்லை. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காதுக்கு வருகிறது. என்ன தனபால் சாப்பாடெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க, என்ன தனபால் உணவெல்லாம் பிரச்சாரத்தில் கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிக்கிறாயே என்று ஜெயலலிதா அம்மையார் கேட்டிருக்கிறார். அம்மா அப்படின்னா இல்லைம்மா, நான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தம்மா. நான் சாப்பாடு போட்டால் யாரும் இந்த கொங்கு வேளாளர்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அந்த சாதம் வீணாக போகுதுமா, அதனால் பிரச்சாரத்தில் நான் உணவு போடலம்மா இப்படின்னு அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் பதில் சொன்னார். அதற்கு பிறகு உணவுத்துறை அமைச்சராக ஆக்கினார். அதற்கு பிறகு
நீ எந்த சமுதாயத்தை சேர்ந்த நீயாக இருந்தாலும் நீ கொடுத்த உணவை சாப்பிடவில்லை, எனது ஆட்சியில் நீ எனக்கு மேல் அமர்ந்திருக்க வேண்டும், நீ வருகிற பொழுது நான் வணக்கம் வைக்க வேண்டும். அதுதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்ட முதல் வேட்பாளர்கள் நேர்காணல். ஜாதியை பார்க்கவில்லை. மனோரஞ்சிதம் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண். இன்றைய முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட கிறித்துவர். இவர்களை தான் நேர்முகம் செய்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுமையில் இருந்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அப்படிப்பட்ட தனபாலை எப்படி மதித்திருக்க வேண்டும்? மதிக்காத திரு தனபால் அவர்களின் மகனை மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் எந்த சபாநாயகரை தனக்கு மேல் அமர வைத்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அழகு பார்த்தாரோ அவருடைய வாரிசை ஒரு மிகப்பெரிய பத்திரப்பதிவுத்துறை, வணிக வரித்துறை, ஒரு நேர்மையான பணம் புழங்கக்கூடிய துறையை, தமிழ்நாட்டுக்கு வருவாய் தொடரக்கூடிய ஒரு துறையை கொடுத்து அழகு பார்க்கிறார். இதுதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் இருந்த ஆளுமை. அதைத்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் கடைபிடிக்கிறார். அப்போ இன்னொரு ஜெயலலிதா அவர்கள் சொல்லலாமா? திரு விஜய் அவர்களை ஒரே ஜெயலலிதா ஒரே எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவர் ஒரே எம்ஜிஆர் தான். அம்மையார் போல ஆளுமை நீங்களா எடுத்துக்காட்டுக்காக கேட்டேன். ஒரே ஜெயலலிதா அம்மையார் நெருப்பு பிளம்புங்க. புடவை கட்டிய ஆண்மகன் பெண்மகள், ஆண்மகனாகவும் வைத்துக் கொள்ளலாம், பெண்மகளாகவும் வைத்துக் கொள்ளலாம். நெருப்பு பிளம்பு. எம்ஜிஆர் வேறு, அம்மையார் ஜெயலலிதா வேறு. அவர்கள் போன்ற வழியில் வந்தவர், அவருக்கு நிகரானவர் என்று சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் செய்ததை அவர்கள் போன்று, எம்ஜிஆர் போன்று நான் பேர் வாங்க வேண்டும், ஜெயலலிதா போன்று நான் பேர் வாங்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ அதே நேரத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தலெலாம் வரப்போது அதிமுக மீண்டும் தோல்வியை தழுவுன்றீங்க. யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்களா? சில பகுதியில் சுய செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள். ஒட்டுமொத்த வெற்றி என்பது ஒரு பகுதி திமுக ஓட்டு பிரியும். ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் மீது அதிக நம்பிக்கை அடித்தள மட்டு மக்களுக்கு வந்துவிட்டது, அவர்களை நோக்கி பிரியும். ஆக திமுக தாவேக்கா தான் போட்டி. திமுக தாவேக்கா போட்டி அல்லது தாவேக்கா திமுக தான் போட்டி. மூன்றாம் முதல்வர் அவரும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு சென்றது தாவேக்கா. அது மன்னிக்கவும், அப்படியே வாங்கினீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகளில் பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு அதிமுக சென்றிருக்கிறது. அதே போன்ற சூழ்நிலை தான் வரும் நாட்களில் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து விடப்படும். அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளெல்லாம் தாவேக்கா பக்கம் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னும் சிறு நாட்களில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வார். அவரிடம் தொண்டர்கள் குறைந்து விட்டார்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் தாவேக்கா பக்கம் சென்று விட்டார்கள். ஆக உள்ளாட்சி தேர்தல் அல்ல, எந்த தேர்தல் எதிர்காலத்தில் வந்தாலும் ஒரு குறைவான வாக்கு சதவீதத்தை வாங்கி கொண்டு அதிமுக இருக்கும். அப்படி ஒரு சூழல் வரும்போது அதிமுக திமுக இணைந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு தனி மெஜாரிட்டி ஒரு சிக்கல் வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வெளியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுத்தது என்று சொன்னார்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருகிற இந்த இடைத்தேர்தலிலே பல தொகுதிகளில் தாவேக்காவை வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக கூட்டணி வைப்பதற்கு, ரகசிய கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. 4 தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன், 3 தொகுதியில் நீ போட்டியிடு, நீ டம்மி வேட்பாளர் நிறுத்திக்கொள், நான் டம்மி வேட்பாளர் நிறுத்திக் கொள்கிறேன்.
தாவேக்கா வீழ்த்த வேண்டும் என்று மறைமுகமாக கூட்டணி வைத்து செயல்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் இப்போ அதிமுகலேருந்து நிறையா ஜாம்பவான்கள்லாம் அங்கே போயிட்டாங்க, தேர்தல் பணிகள் எக்ஸ்பர்ட் அவங்களாம். அப்போ விட்டுருவாங்களா தாவேக்காவை தோல்வி அடைய? ஏதாவது பண்ணி ஜெயிக்க வைப்பாங்கல்ல? கண்டிப்பாக. இவங்க 2 பேரும் ரகசிய கூட்டணி அமைத்து இடைத்தேர்தல் போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவில் இந்த ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதிகளில் தாவேக்கா தான் வெற்றி பெறும். ஆளுங்கட்சி, உடைந்த அதிமுக, பிரிந்த அதிமுக, சேதாரமடைந்த அதிமுக, திமுகவும் மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டுது. மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஆட்சி மாறி இருக்காது. விஜய் நடிகர் மன்னிக்கணும், தற்போதைய தாவேக்கா ஆட்சியின் முதல்வர் மீது நன்மதிப்பும் மரியாதையும் பொதுமக்கள் மீது வந்துவிட்டது. ஆகவே இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தாவேக்கா வெற்றி பெறும். 2 மாதம் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. இன்னும் பரபரப்பான நிறையா விஷயங்கள் அப்படியே தானே இருக்குது. அதுக்குள்ளே நன்மதிப்பு வந்துருச்சா மக்கள்கிட்ட? கண்டிப்பாக. நேர்மை என்பது ஊழலற்ற நிர்வாகம் என்பது. அடித்தளத்தில் நீங்கள் நேர்மையான தலைமைச் செயலகம், நேர்மையான IAS அதிகாரி, நேர்மையான காவல்துறை அதிகாரி, நேர்மையான முதலமைச்சர், நேர்மையான அமைச்சர் இருந்தால் அடித்தளத்தில் ஊழல் நடக்காது, லஞ்சம் இருக்காது. பல இடங்களில் சென்று பாருங்கள். இன்றைய நிலையில் லஞ்சம், இந்த ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகளுக்கெல்லாம் பாற்றி பண்டு மணல் குவாரிகள் கூட சிறப்பான முறையில் இவர்கள் பொதுமக்கள் பெறுகிற வகையில் இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி இருக்கும். இப்பொழுது நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எத்தனை யூனிட் மணல் தேவைப்படுகிறதோ தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலரிடம் சர்டிஃபிகேட் வாங்கி ஆன்லைனில் விண்ணப்பித்தால் நீங்கள் தேவையான மணலை எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். இடைத்தரகர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போல் இந்த மதுபானம் அரசுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் இந்த ஆட்சி பல திட்டங்களை தீட்டி வருகிறது. மதுபான கூடங்களிலிருந்து தனியார்களுக்கு வருமானம், லாபம் போகக்கூடாது, இந்த ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி சிறப்பான முறையில் சில திட்டங்களை தீட்டி வருவதாக நான் அறிகிறேன். மணல் குவாரி என்பது சராசரியான மனிதர்கள் தேவைப்படுகிற சிறு குறு வீடு கட்டுபவர்களுக்கு மணல் எளிமையாக நெல் கொள்முதல் நடைபெறுகிறதில் விவசாயிகளிடம், கிராமத்தில் விவசாயிகள் நெல் கொள்முதல் எப்படி செய்கிறார்கள்? எத்தனை ஏக்கர் விவசாய நிலத்தில் அவர் விளைய வைத்திருக்கிறார், எத்தனை மூட்டை போடுகிறார், ஆன்லைனின் பேமெண்ட், VO சான்றிதழ். அதே போன்று ஒரு நபர் எத்தனை சதுரடியில் வீடு கட்டுகிறாரோ அவருக்கு தேவையான மணலை எடுத்துக்கொள்ளலாம். தனியாரிடம் விற்பனைக்கு போகாது. உறுதியாக இருக்காங்களா? கண்டிப்பாக. இது போன்ற சட்ட திட்டங்களை, நலத்திட்டங்களை இந்த அரசு வரும் நாட்களில் சிறப்பாக பண்ணும். அதே நேரத்தில் அதிமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் பிஜேபியோட மீண்டும் கூட்டணி வச்சதுதான் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. பாரதிய ஜனதா கட்சி என்பது இங்கு தமிழகத்தில் பொறுத்தவரையில் மதவாத கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் ஒரு 15% வாக்கு வங்கி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தது. அதிமுக ஒரு 35% வாக்கு வங்கி வைத்திருந்தால் அதில் 10 ஒரு 15% இஸ்லாமிய சமூகத்தோட வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்துவர்கள் வாக்கு, இந்த வாக்குகள் எல்லாம் பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தது தான் இங்கே அதிமுக பின்னடைவுக்கு, தோல்விக்கான காரணம். வாக்கு வங்கி சரிந்து விட்டது. இப்போ நீங்கள் இன்னொரு சொல்லும் போது சொன்னீங்க, நிறையா இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டாங்க அதிமுகன்னு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. அப்போ பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை, அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா தனித்து சில கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அப்போவே அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 7-10-12 இடங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் காரணமாக தான் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திரும்பி மீண்டும் சேர்ந்து போட்டியிடலான்னு அவர் முடிவு பண்ணது. ஆனால் விஜய் என்ற ஒரு அலையால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ அதிமுக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா? திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தலைமையில் இருந்தார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றால் அண்ணாமலை, அண்ணாமலை என்றால் தான் பாரதிய ஜனதா. அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். விஜய் வந்ததுக்கு அப்புறமா
கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி செய்த மிகப்பெரிய தவறு. அதற்கும் காரணம் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அண்ணாமலைக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இன்றைய 25 லட்சம் தொண்டர்களை சேர்த்திருக்கிறார் என்றால் அவர் அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சியை திமுகவுக்கு நிகராக வளர்த்தவர். கடந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தவர் திமுக அரசுக்கு. ஒரு பெரிய தலைவனாக உருவாகி வந்தார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு நிகராக அண்ணாமலை தன்னையும் இந்த கட்சியையும் வளர்த்து கொண்டார். அதை திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் செய்யவில்லை. இந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு கணிசமான வெற்றி கூடியிருக்கும். ஆட்சிக்கு வந்து இருக்கலாம் என்று நான் சான்றிதழ் கொடுக்க முடியாது. ஒரு கணிசமான வெற்றி. கொங்கு பகுதியில் அண்ணாமலைக்கு இருந்த செல்வாக்கு, சில பகுதியில் அண்ணாமலைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கியெல்லாம் பிரிந்து விட்டது. அதுவும் ஒரு காரணம். 2021 அண்ணாமலை ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு, பரபரப்பாக இருந்தார். அப்போயே அவர் ஜெயிக்கலையே, தோத்துட்டாரு. இல்லை, அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டாரு. அன்றைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி அல்ல. அதிமுகவோட கூட்டணி அல்லையே சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில். இல்லை, நாடாளுமன்ற இல்லை, சட்டசபை சொல்கிறேன். 21 மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கிடைச்சிருந்தது. 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. இன்றைக்கு அது இல்லையே. நான் அண்ணாமலை தோத்துட்டாரு. நீங்கள் சொல்கிற டாப் லீடர் அண்ணாமலை நீங்கள் தோத்துட்டாருன்றேன் சட்டமன்ற தேர்தலில். ஆமாம், அன்றைய எம்பி தேர்தலையும் அவருக்கு பெருசாக ஓட்டு இல்லை. அதாவது பாரதிய கூட்டணி பலம் நீங்கள் சொல்லுகிற பொழுது திமுக கூட்டணி பலமான கூட்டணி, எம்பி தேர்தலில் பலமான கூட்டணி. கூட்டணியும் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமையும். அந்த அடிப்படையில் அவர் தோல்வி விட்டிருக்கலாம். இல்லை, 21 இவங்களும் பலமான கூட்டணி. அதிமுக, பிஜேபி. அப்போ ஆமாம் சாமி. இல்லை, 21 கண்டிப்பாக கணிசமான வாக்கு வங்கியெல்லாம் கிடைத்திருந்தது அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும். ஆனால் 26 அது இறங்கி விட்டது. அண்ணாமலையும் ஒரு காரணம். கட்சியை வளர்க்கவில்லை. இப்போ அவர் தனியாக ஒரு கட்சி அமைப்பாக தொடங்கியிருக்காரு. அது எப்படி இருக்கும் என்றால், இன்றைய என்ஆர் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தமிழகத்தில் எதுவும் அப்படி ஒரு 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 கட்சி தனியாக வரலாம். அது எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திரு அண்ணாமலை உருவாக்குகிற புதியதாக உருவாக உள்ள கட்சிக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். அவர் 2 பேருக்கா? கண்டிப்பாக. இன்றைய நிலையில் அதிமுக அழிந்து விட்டது, திமுக நிராகரிக்கப்பட்டு விட்டது. களத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் எதிர்கட்சி, திரு தாவேகா அவர்களும் நிற்பார்கள். திமுக எங்க நிராகரிச்சிருக்காங்க, அவதான் எதிர்கட்சி அரசியல் செய்யவில்லையே, மௌனமாக இருக்கிறார்களே. என்ன அரசியல் செய்கிறார்கள்? எதுவுமே பொதுமக்களுக்கான கடந்த ஆட்சியில் அவர்கள் நல்லாட்சி செய்திருந்தால் ஏன் இன்றைக்கு எதிர்கட்சி நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள்? நல்லாட்சி கெட்டாட்சின்றதை தாண்டி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தான் வரும். கடந்த முறை அம்மையார் மட்டும்தான் தொடர்ந்து இருந்தாங்க. இறந்ததுக்கு பின்பு ஓபிஎஸும் அவர்களும் எடப்பாடி அவர்களும் மாறி மாறி முதல்வராக இருந்தாங்க. 21 தேர்தலில் திமுக ஜெயிச்சிச்சு, 26 தோல்வி விட்டுருது. கிட்டத்தட்ட அவங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏகளோட ஒரு பாதி பறி போனதுன்னு சொல்லலாம். கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஜெயித்தாங்க. அவங்கெல்லாம் தாவேக்காக்கு மெஜாரிட்டி கொடுக்கறதுக்காக அங்கே ஓடி போயிட்டாங்க. இப்போ இவங்க தனித்து தான் இருக்காங்க. கூட்டணின்னு பெருசாக இல்லை. தேமுதிகவை தவிர எஸ்டிபிஐ அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க. அதே வேளையில் திமுகவுடன் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திமுகவுடனே ஒரு 12-14 வருஷமாக ட்ராவல் பண்ண வைகோ, அவரும் தாவேக்கா போயிட்டு ஆகா ஓகோ கிளின்டன் லெவலுக்கும் ஒபாமா லெவலுக்கும் பேசிகிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த பயணம் கசப்பான பயணம். கடந்த தேர்தலில் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டார்கள். அப்போ வெளியே வராமல் ஜெயிச்சதுக்கப்புறம் வெளியே வரதில்லை. ஒருத்தர் ஜெயிச்சதுக்கப்புறம் வெற்றி வாகை சூடி முதல்வர் ஆனதுக்கப்புறம் நீ நல்லவன்ட்டு வர்றதுக்கும் முன்கூட்டியே அவரை கணிச்சு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல?
இப்போ கணிச்சு போகிறது எதிர்கால அரசியல் வைகோவிற்கு. உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, சந்திரபோத அரசியல் அது சந்திரபாவதம் என்று சொல்லலாம். இது எதிர்கால அரசியல், தொண்டர்களுடைய மனநிலை, சுயநலம், எது வேண்டுமானாலும் பூர்த்தி கொள்ளலாம். அவர் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு கணிசமான இடங்களை பெற வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை, திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்குகிற பங்கு சில டெல்லி லாபிகள் அவருக்கு இருக்கிறது. அவர் டெல்லி பிரதிநிதியாக கூட ஆகுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆக அதை நோக்கி அவர் பயணித்திருக்கலாம். ஒரு கசப்பான பயணம் திமுகவோடு நீண்ட நாட்களாக இருந்திருக்கலாம். அது வெளிப்பட்டு விட்டது. அதே திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிருந்தா வெளியே போயிருக்க மாட்டார்ல? கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். ராஜ்யசபா எம்பி. அது அரசியல், அது பதவி சுகம் உண்டு சார். அதுதான் உங்க வாயிலிருந்து வர வைக்கணும். பதவி சுகம் உண்டு சார். கசப்பான அனுபவம் என்பதை விட பதவி சுகம் பெரும்பான்மையை நிர்ணயிக்குது. கண்டிப்பாக தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை ஆமா பதவி சுகம் மட்டுமே இப்ப இருக்கிற அரசியல் சூழல் முக்கியத்துவம் கொடுக்குது. கண்டிப்பாக நாங்க இவ்வளவு தூரம் திருமாவளவன் எடுத்துங்க, அவர் பேசாத பேச்சா ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் சீமானையும் விஜயையும். ஆமா, இன்னைக்கு நான் சொன்னது ஒன்றும் அப்ப இருந்த நிலைப்பாடு வேற சொல்லிட்டேன், இப்ப இருக்கிற நிலைப்பாடு வேற சப்பக்கட்டு கட்டுறாரு. திருமாவளவன் தற்போதைய திமுக கூட்டணியில் இருக்கிறேன், ஆட்சியில் பங்கு இருக்கிறேன்னு சொல்கிறார். உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு விலகி விடுவார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி கொடுத்தது. தமிழக வெற்றி கழகம் கூடுதலாக கொடுக்கும், பொது தொகுதியும் கொடுக்கும். ஆக இது எல்லாம் கட்சி வளர்ச்சி, அவர்களுடைய பார்வையில் தொண்டர்களுடைய விருப்பம், இப்படி என்று சொல்லிக்கொண்டு நகர்த்த வேண்டியதுதான். இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னா பொதுமக்களை. பொதுமக்கள் அல்ல, வாக்காளர்களை. வாக்காளர்கள் இல்லை, வாக்காளர்கள்லாம் தேர்தலுக்கு வாக்களித்து விடுவார்கள். பொதுமக்களை அரசியல்வாதிகளை ஏமாற்ற வேண்டும் இல்ல. அரசியல் என்பது சேவைக்காக வந்துள்ளது. சேவையெல்லாம் போய் இன்னைக்கு கமர்ஷியல் ஆகி போய் சார். நீங்க சொல்ற சேவையெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் சேவையெல்லாம் கிடையாது. அதாவது விடுதலை சிறுத்தைக்கும் ஐயுஎம்எல்லுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் போடப்பட்ட வாக்குகள் யாரை முதல்வர் ஆக்குறதுக்காக போடப்பட்ட வாக்குகள். திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்புறம் பதவி சுகம், அதுதான் கேட்குறேன். கட்சி வளர்ச்சி, தொண்டர்கள் பயன்படுவார்கள். இப்போ பொதுமக்களுக்கு சேவை செய்தால் கட்சி வளரும். தான் லஞ்சமே வாங்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் எப்படி தொண்டர்கள் பயன்படுவாங்க? கண்டிப்பாக சின்ன சின்ன வேலைகள், ஒரு கல்லூரிக்கு இடம் வேண்டும், ஒரு தார் சாலை வேண்டும். அப்போ இங்கேயும் ஊழல் இருக்கும். அது ஊழல் அல்ல, சேவை. எப்படி ஊழல்? ஒரு தொண்டர்களுக்கு ஒரு கல்லூரியில் இடம், ஒரு மருத்துவ உதவி வாங்கி தருவது, ஒரு அவங்க கேட்ப ஒரு சாலையை புனரமைத்து கொடுப்பது. இப்போ மருத்துவ உதவி அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? அந்த உதவி செய்வதற்கு தான் பண்ணா சேவை. அதுக்கு ஒரு தொகையை நிர்ணயிச்சுட்டு செஞ்சா அதுக்கு பேர் அதெல்லாம் தொகையெல்லாம் சேவைக்கு தொகை வராது ஐயா. இ சேவை மையத்தில் பணம் வாங்குறாங்களா? 50 ரூபா வாங்குவாங்க. 50 ரூபா அது சேவை கட்டணும். அது போய் ஊழல் என்று அதுதான் சொல்றேன். அது கவர்மெண்ட் நிர்ணயிச்ச கட்டணும். அவங்க அந்த 50 ரூபாவை விட இன்னொரு 100 ரூபா கூடுதலா கேட்டா அது ஊழல். அது போல் யாரும் கேட்க மாட்டார்கள். அப்படி என்றால் அது தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அவங்க ஏன் இங்க கூட்டணி இல்ல? அப்படி என்றால் வருமான வரி இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்கிறது. அவர்களெல்லாம் கண்காணிப்பார், பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் இந்த ஊழல் அல்ல, சேவை செய்வதற்காக தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் பிரதிநிதி என்றால் கட்சி உடையாது என்பதற்காகத்தான். இப்போ வைகோ அந்த கூட்டணியிலிருந்து எதற்காக மாறுகிறார் என்றால் கட்சி உடைந்து விடும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தினால தான். எம்எல்ஏ வரவே இல்லை. அவங்க நாங்கள் ஏற்கனவே திமுக சேர்ந்துட்டோம்ட்டாங்க. எதிர்காலம் நோக்கி உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. முழுக்க வைகோ தாவேக்காக்கு வந்ததுக்கு சேவை செய்யவா, தன் மகனை அமைச்சராக்கவா? எது வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். ஒரு அரசியல் விமர்சனம் இல்லை, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சேவையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மகனையும் அமைச்சராக்குறதுக்கு வர்றதுக்கு எப்படி சேவையா வரும்? அது சுயநலம். அவரு பாராளுமன்ற உறுப்பினராக தானே இருக்கிறார். யார் மூலியமானார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக. அவர் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்கிறார். அந்த கட்சிக்காரங்க வேலை செஞ்ச தனி சின்னத்துல தனியா நின்று எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பார்? கண்டிப்பா வைகோவுக்கு என்று ஒரு செல்வாக்கு உண்டு சார். அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் திமுக இருக்கும்போது சார். இல்ல தனிக்கிட்டு வைகோ மாறி 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 போனாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அந்த செல்வாக்கெல்லாம் கிடையாது. அது மாறி சென்றால் தேய்ந்து விடும். பாமகவும் அப்படிதான். மதிமுக எதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி? வாரிசு அரசியலை எதிர்த்து. ஆனா அதே வாரிசை முதலமைச்சராக அழகு பார்த்தவர் தான் வைகோ. எல்லாம் காலத்தின் சூழ்நிலை. வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட மதிமுக வாரிசை முதலமைச்சராக்கியது. வாரிசை முதலமைச்சராக்கி வாரிசுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியது. மீண்டும் திமுகவிலிருந்து தன் வாரிசு அமைச்சராகன்றதுக்காக வந்திருக்காரு.
வாரிசை எதிர்த்து அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டு வாரிசை முதலமைச்சராகி அந்த முதலமைச்சரின் வாரிசை எதிர்கட்சி ஆக்கியவர் வைகோயா. இப்ப தன் வாரிசு அமைச்சராகணும்னு வந்திருக்காரு. இருக்கலாம். அப்ப அரசியல்ல எங்க சேவை இருக்கு? எல்லாம் சுயநலம் தானே. சுயநலம் இல்ல. ஓட்டு போடுற மக்களை தானே இங்க எல்லாருமே சேர்ந்து முட்டாளாக்குறீங்க. அது மக்கள் எல்லாம் அறிவாளிகள் சார். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா 6 பேர் 20 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு போய் அங்க போய் சேர்றீங்க. அப்ப வெயில்லையும் ரோட்லயும் நின்று சாப்பிடாம கொள்ளாம உனக்கு ஓட்டு போட்டவனுக்கு வந்து அப்ப என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் ஏன் அவர்கள் சென்றிருக்கிறார்கள்? நீங்க அவர்களை மதித்திருக்கலாம் அல்லவா? ஏன் பிரிந்து சென்றார்கள்? அவர் பிரிந்து சென்றவர்கள் தான் கேட்க வேண்டும். சுயநலம் சார். அதுல வந்து எடப்பாடியை வந்து அவங்க குற்றம் சொல்லலாமே தவிர சுயநலம் தான் அவங்களுடைய இது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தோற்கடிக்கணும். தோற்கடிக்க வேண்டியது இல்லைன்னா அந்த தொகுதியோட செலவை வந்து ராஜினாமா பண்றவங்க தான். இல்லை, அது நீங்க வந்து தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 6 மாத காலத்திற்கு ராஜினாமா செய்யக்கூடாது என்று 6 மாத காலம் கொண்டு வரலாம், நிக்க கூடாது. அல்லது ஒரு மன பாதிப்போ உடல் பாதிப்போ ஒரு சட்டத்துக்கு புறம்பாக வழக்குகள் சந்தித்தால் பதவி ரத்தாகும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அது பொருந்தும். 6 மாதத்திற்கு ராஜினாமா பண்ணினால் தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி என்று ஒரு எதிர்காலத்தில் ஒரு சட்டம் வர வேண்டும். இதுக்கு ஒரு வரையறை வர வேண்டும். நான் வெற்றி பெற்றால் அடுத்த 6 மாதத்திற்கு ராஜினாமா பண்ண மாட்டேன் என்று உறுதிமொழி பத்திரத்தை வாங்கி கொண்டு தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். கண்டிப்பா எதிர்காலத்தில் அது மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் எதிர்காலத்தில் மாறினால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களுக்காக தான் அரசும் ஆட்சிகளும். அந்த மக்களை அதாவது லைனில் நின்று ஓட்டு போட்டவங்கலாம் கிண்டல் பண்ணுற மாதிரி 3 நாளில் 10 நாள்லாம் ராஜினாமா இவரங்காலம் நடக்கக்கூடாது. பல்வேறு அரசியல் தகவல்கள் அதிமுகவின் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நெறியாளர் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.